Respected people of India, people of the world, people of Tamil Nadu, my gurus, my God, and my friends, தமிழக மக்களுக்கும் வணக்கம். I want to share a fact in the English language first, as it can be, this fact can be used by all the Indian people, as English language is well known in all over the India. The fact is, we have tea and coffee and milk in shops, but they cannot be hygienic, as they are using the same glass for a number of people to serve them. The glasses are not washed well. Even if they are washed well or not, that is not a hygienic procedure. Alternatively, they are using paper cups. I think paper cups contain some type of waxy coating, I think. So that is also not eligible. So the best idea is to close all the tea, coffee and milk shops. Hot milk, ready to serve, ready to give, like that, ready to give or ready to serve, easy to serve. They like shops must be closed all over the India. In தமிழ்நாட்டுக்கு வரேன். தமிழகத்தில் அங்கங்கே உள்ள டீ, காபி மற்றும் பால் வழங்கும் கடைகள், சுட அந்த கடைகளை மூடலாம். காரணம் என்னவென்றால், அவர்கள் ஆரோக்கியமற்ற தன்மையில் நமக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறார்கள். உதாரணமாக, டீ, காஃபி கிளாஸுகளை, அந்த குவளைகளை, அந்த டம்ளர்களை அவர்கள் ஒழுங்காக கழுவுவதில்லை. கழுவினாலும் ஒருத்தருக்கு பயன்படுத்தியதையே பல பேருக்கு பயன்படுத்துகிறார்கள். அது வேதனை அளிக்கக்கூடிய செயல். ஒருவருக்கு பயன்படுத்திய கப்பையே பல பேருக்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த டீ கிளாஸையே அது வேதனைக்குரிய செயல். கப்புகளும் வேக்ஸ் கோட்டிங் கொண்டது போல் உள்ளன. ஏதோ வேக்ஸ் என்றால் மெழுகு தன்மை போட்ட கோட்டிங் மாதிரி இருக்கின்றது. அதையும் நம்ப வேண்டாம். ஸோ டீ கடைகளுக்கு போக வேண்டாம். காபி, டீ அல்லது பால் அருந்த வேண்டாம் அங்கே. அதே பேப்பர் கப்புகளிலும் அருந்த வேண்டாம். கிளாஸுகளிலும் கொடுத்தால் அருந்த வேண்டாம். நன்றி. தேங்க்யூ.